செத்திங்கடி நீங்க எல்லாரும். என் புள்ள வரட்டும். ஷாலினி நீ வா. சரி அண்ணே. இந்த சுப்பிரமணியம் வந்த பாடலையே கடவுளே. டேய் சுப்பிரமணி, சுப்பிரமணி இங்க இருக்க. வா வா, நான் வரேன். சுப்பிரமணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிட்டா போதும். இப்பதான் எல்லாரும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துரு. சரி, நீ முதல்ல போ, நான் வரேன். போ. ஏய் விக்னேஷ், டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? பா, என்னதான் கையிலுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தாலும் இவங்க எல்லாம் என் கூட பிறந்தவங்க மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைக்கா பையன் அன்பும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற காரணத்துக்காக இந்த வளகாப்புக்கு கூட வரமாட்டேன்னு வீம்பு பிடிச்சிட்டு வந்தானாமே. அதெல்லாம் இல்ல. ஏண்டா நீ ஆம்பளை தானடா? உங்க அம்மா சொன்னா என்ன வேணாலும் செய்வியா? சுப்பிரமணி, உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை? தேவியோட புடவை இருந்தா வாங்கி. சுப்பிரமணி, ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவனே கிடையாது. எதுக்காக இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன கையில் இப்படி கேக்குற? இப்பதானே சொன்ன, என்னதான் நமக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் உங்களெல்லாம் நான் விட்டுருவானா? எவ்வளவோ டெரரா இருந்த என் அப்பாவே மாறிட்டாரு. நான் ஒரு சின்ன பையன். இவன் பண்ண தப்புக்கு இவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா? ஏண்டா உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? நீ கெட்ட கேட்டுக்கு பந்தில உட்கார வச்சு உனக்கு சாப்பாடு வேற போடணுமா? சுப்பிரமணி, நீ ஒரு ஆளுன்னு உன்னை வர சொல்லி எல்லாரும் கெஞ்சிட்டு இருக்கணுமாடா? டேய் சுப்பிரமணி, ரொம்ப இன்சல்ட் பண்ற. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். ஒழுங்கா போய்டா. சுப்பிரமணி, அவர் என் புருஷன். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவருக்கு இருக்கிற கோபம் நியாயமானது. ஆனா இப்ப அவரே மனசு மாறி எனக்காக வந்திருக்காரு. சந்தோஷமா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எங்க எதுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சுமார் தேவி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. சுப்பிரமணி, உனக்கு பண்ண டார்ச்சருக்கு இவனை கத்தி எடுத்து முதல்ல வாய் மூடி சுமார். நீங்க சுமாருங்கப்பா. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. நான் ஒரு ஆளுன்னு. இருங்க சுப்பிரமணி, இப்ப நீ நடந்துக்கிற விதமே சரி கிடையாது பாரு. தேவியோட வாழ்க்கைக்கு பேசுறேன்னு சொல்லி அவ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா இரு கையில. இவன் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். ஏண்டா உங்க அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? மாநில கீழே வந்து செத்துறனா செத்துறியா? முட்டா பையில உனக்குலாம் எதுக்குடா மீச? ஏய், சொல்ல போறியா இல்லையா? டேய் குடியார பையல, ஆள் இல்லாத வீட்ல வந்து இப்படி பிரச்சனை பண்றியா? உன்னை எல்லாம் சும்மாவே விட கூடாதுடா. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ நீ? என்னமா? சிலபா மங்கனே, டேய் போடு போடு. எழுந்து. ஐயோ. 哎
ஏய், 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 ஏய். கதவு தர. ஏய், வேதவள்ளி, வேதவள்ளி, கதவு தரங்க. ஏய், நான் வேதவள்ளி. விக்னேஷ் விக்னேஷ் கால் பண்ணலாம். ஆம்பளை விட மாட்டேன்டா. கை வச்சியா? நீ ஏன்டா இங்க வந்த? வாடா. சுப்பிரமணி வாடா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல, கொஞ்சம் பொறுத்துக்கடா ப்ளீஸ். என்னடா என்ன பெருசா எங்க மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற? தேவியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஏன்டா இப்படி நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ண இப்போ? எதுக்கு இப்படி எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? ஏய், இப்பதான் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமா இருக்காங்க, அத மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்குடா வாய்க்கு வந்தபடி விக்னேஷ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இந்த பாரு, மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், செருப்பு எடுத்தே அடிப்பேன். அடி கையில அடி. நீ சொன்ன நீங்க வந்தல்ல, எனக்கு இது தேவைதான். நீ செருப்பால் அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சா, ஆள் இல்லாதப்ப ஒரு பேச்சா? ஒன்ன மாதிரி என்னால நடிக்க தெரியாதுமா? ஏய், நான் என்ன மாத்தி பேசினேன் இப்போ? ஓ, நீ இன்னும் நடிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா?